ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனிய உள்ளத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்னோடய கிச்சனில் பேண்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். என்னோடய கிச்சனில் ஷெல்ஃபுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். இது ஒரு ஓப்பன் ஷெல்ஃபாக தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய பசங்களாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிற அளவுக்கு இருந்ததுனால நாங்கள் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணோம். கிளாஸ் டோர் ஒன்று போட்டிருக்கோம். இப்போது டோர் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ரேக் இருக்குது. இந்த ஷெல்ஃபோட அகலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 8லேருந்து ஒரு 9 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து சுவருக்குள்ளவே சிமெண்டால் கட்டப்பட்ட ஒரு ஓப்பன் ஷெல்ஃபு தான். இதுக்கு ஷெல்ஃப் லைனராக நான் சாதாரணமாக நம்ம நோட் புக்குக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த பிவிசி ரோலர் தான் நான் இதில் ஷெல்ஃப் லைனராக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீங்கான் ஜாடியில் பார்த்திங்கன்னா புளி போட்டு வச்சுருக்கேன். இது 1 கிலோ அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பீங்கான் ஜாடி. இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் நம்ம போட்டு வைக்கிறதுனால பூச்சி வர்றதில்ல, ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அடுத்ததான் இந்த ஜாடியில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பீங்கான் ஜாடியில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டிருக்கேன். அடுத்ததான் இந்த ஸ்டீல் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரில் நான் சத்து மாவு போட்டு வச்சுருக்கேன். கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சத்து மாவு தான் நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணாலும் இந்த சத்து மாவு டேஸ்ட்டே தனி தாங்க. என்னோடய பசங்களுக்கு குழந்தையிலேருந்தே நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சத்து மாவில் கொழுக்கட்டை, புட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததான் இந்த கண்டெய்னரில் நான் கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃபஸ்ட் ரேக் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக நான் செகண்ட் ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். செகண்ட் ரேக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த குட்டி ஜார்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே பிடிக்கிற அளவுக்கு ஒரு 6 பீஸ் உள்ள ஜார்ஸ் வாங்கினேன். இது ஹோம் சென்டரில் தான் நான் வாங்கினேன். இதனுடைய கேப் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். நல்லா ஒரு ஏர்டைட்டாகவும் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அடுத்ததான் இந்த 6 ஜார்ஸும் ஒரே மாடலில் தான், ஸ்மால் சைஸ் தான். இதனுடைய மூடி பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க கோட்டிங். இதுவும் நல்லா ஒரு ஏர்டைட்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் உளுந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இதில் பாசிப்பருப்பு, இதில் பொட்டுக்கடலை, இதில் வெள்ளை ரவை போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி ஜார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் மசாலா ஐட்டம் போட்டு வச்சுருக்கேன். இதனுடைய கேப்பும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. இதில் பட்டை, லவங்கம், நட்சத்திரம், ஸ்டார் சொல்லுவோம் இல்லையா, பிரிஞ்சி இலை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இதுதான் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அது எதுக்குன்னா, நம்ம சப்போஸ் பின்னாடி இருக்க பாட்டில் எடுக்கிறப்போ கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம தள்ளி வச்சுருப்பேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டு அந்த கார்னரில் 6 கிளாஸ் ஜார் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி போட்டிருக்கேன். இந்த ஹெல்த்தி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் கருப்பு உளுந்து, இதில் எள்ளு, கருப்பு எள்ளு, இதில் பார்த்திங்கன்னா கொள்ளு போட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர், அந்த காராமணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த ரேக் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரேக்கில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம்.
இந்த 6 பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் வரும். இதுவும் நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதனுடைய கேப் பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் இருக்கும். உள்ள பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு ஏர் டைட்டாக இருக்குது. நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜாரோட இது பெரிய சைஸு. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இப்போது இதில் நான் வெள்ளை கொண்டக்கடலை போட்டிருக்கேன். அடுத்துதான் இதில் கருப்பு கொண்டக்கடலை போட்டு வச்சுருக்கேன். இதில் காஞ்ச பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். அடுத்துதான் இந்த ஜாரில் கடலைப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை போட்டு வச்சுருக்கேன். இதில் பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு கஷாயம்லாம் பண்ணி கொடுக்குறப்போ இந்த பனங்கற்கண்டு ஆட் பண்ணி கொடுத்தா குடிச்சிருவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் பனங்கற்கண்டு எப்போவுமே வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி கொண்டக்கடலை பருப்பு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எனக்கு 1 மாதத்துக்கு தாராளமாக போதும். சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா வாங்கிப்பேன். ஏன் அதிகமாக வாங்குறது இல்லைன்னா, நம்ம என்ன தான் நல்லா பார்த்து வாங்கினாலும் கொஞ்ச நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா அதில் பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து வேலையும் ஜாஸ்தியாகும். அதை க்ளீன் பண்ணணும், காய வைக்கணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு 1/2 கிலோ மட்டும்தான் வாங்குவேன். அடுத்ததான் இந்த குட்டி ஜாரில் ஓமம் போட்டு வச்சுருக்கேன். இதில் கசகசா போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சுக்கு பொடி, நம்ம சுக்கு காஃபி போடுறதுக்காக நான் கொஞ்சம் சுக்கு பொடி பண்ணி வச்சுருவேன். அடுத்ததான் இதில் சீரகத்தூள் இருக்குது. இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா டீ தூள் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததான் இதில் சுக்கு திப்பிலி போட்டு வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, வீட்டில் பண்ண கரம் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இந்த பாட்டில் வந்து பூஸ்ட் வாங்குறப்போ அப்போல்லாம் கொடுப்பாங்க. இப்போ கிடைக்குதா என்னன்னு தெரியல. இது எங்கள் அம்மா கிட்ட தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த கிளாஸ் ஜார் தான். இதை நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதில் மெயினாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஸ்பேஸும் கிடையாது, ஷெல்ஃபும் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இதனுடைய லிட்டு பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாம்ப் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஏர் டைட்டாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இது 1 மந்த் ஆகுது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. லாஸ்ட் ரேக்கில் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செட்டில் 4 பீசஸ் வரும். மொத்தம் 2 செட்டு வாங்கியிருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன். புட்டு, இடியாப்பம் இதெல்லாம் பண்ணலாம். இது வந்து 1 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். அடுத்ததாக இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் தனி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததான் இதில் கருப்பட்டி போட்டு வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டி காஃபிலாம் சில டைம் போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அடுத்ததான் இதில் ஒயிட் சுகர் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ரேக்கில் இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மொத்தம் 8 பீசஸ் வரும். அவ்வளோதான். என்னோடய பேண்ட்ரி ஐட்டம்ஸை நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான். இதில் எந்த அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேக்ஸிமம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும், மளிகை ஜாமான்லாம் இதில் தான் நான் வச்சுருக்கேன். அடுத்ததான் ஷெல்ஃபில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எறும்பு சாக் பீஸை கோடு போட்டு வச்சுருவேன். இந்த ஷெல்ஃப் லைனர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பிவிசி ரோலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். நான் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம க்ளீன் பண்ணுறப்போ பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டாலே போதும், நீட்டாக ஆகிடும். இப்போது டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு திறக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
அடுத்ததாக இதில் நான் ஒரு டவல் வந்து சின்ன ஒயிட் டவல் வந்து இதில் நான் போட்டு வச்சுக்கிறேன். எதுக்காகனா நம்ம கிச்சனில் சமையல் பண்ணிகிட்ருக்கப்போ ஈரத்தோடு நம்ம ஏதாவது பொருளை எடுப்போம், அப்போ வந்து அது சீக்கிரமாக நாசமாயிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டவல் இருந்துச்சுன்னா அதில் நம்ம கையை தொடச்சிட்டு நம்ம பொருள் எடுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அந்த டவல் அதில் மாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேண்ட்ரி ஐட்டம்லாம் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி ஐட்டம், ஆயில் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்க்கு கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சேனலில் கூடிய சீக்கிரமே கிச்சன் டூர் நான் போடுறேன். நீங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எனக்கு எப்போவும் கொடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.